அண்ணாமலை அவன் ஒரு 3 மாசமா 6 மாசமா போயிருந்தான், லண்டனுக்கு போயிருந்தான். இப்போ 2 நாள் முன்னாடி வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னா, சார் குறிச்சு வச்சுக்கங்க சார் எழுதி வச்சுக்கங்க சார், நான் மேடைக்காக பேசல, இருக்கிறது அவன் பேசன பேச்சு தான் பேசுறேன். இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, குறிச்சு வச்சுங்க சார் எழுதி வச்சுங்க சார். தென் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி கூட திராவிட கட்சிகள் இந்த கூட்டணி பெறாது சார்னா. இப்ப மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, இவன் லூசு பல்துன்னு முடிவு பண்ணிட்டான். இவன் லூசு பல்து, லூசு மாதிரியே பேசிட்டு திரியிறான்ற மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. என்னாச்சு, 40க்கு 40 வெற்றி பெற்றோமா? இப்ப 2 நாளா, நேத்து முந்தா நல்லா பாருங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த 2027 எழுதி வச்சுங்க சார், குறிச்சு வச்சுங்க சார், ஒரு தொகுதி கூட வராது சார்னு மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறான். இது ஒரு பக்கம் ஒரு காமெடி பீஸா அவன் போய்கிறான். இன்றைக்கு எனக்கு முன்னாடி பேசினாங்க பாருங்க ஒரு நடிகரை பத்தி. அவர் கொஞ்ச நாள் முன்னாடி இப்பதான் ஒரு மாநாடு போட்டார். அவர் அழகா தான் நடிச்சுக்கின்னு இருந்தாரு, துட்டு சம்பாதிச்சுன்னு இருந்தாரு. அவருக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்தது, அவர் ஒரு தலைவர் ஆகணும்னு முடிவு பண்ணி மாநாடு போட்டார். மொத்த மீடியா காரணம் போய் எடுத்து அவர் ஏதோ உலக மகா மிகப்பெரிய தலைவர், ஒரு புரட்சியாளர் இந்த நாட்டுக்கு தோன்றிட்டார் மாதிரி அவர் ஒரு உருவப்படுத்தி எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாயை, ஒரு பிரம்மையை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே, ஊடகங்களிலே. இன்றைக்கு அவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்றது இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடும். ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. இப்ப சமீபத்தில் 200 சீட்டு ஜெயிச்சிருவோம் நம்ம தலைவர் சொன்னாராம். அது ஆணவ பேச்சான். எது ஆணவ பேச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு கிளை கழகம் வைத்து ஏக்கம் தொடர்ந்து அடிமட்டத்தில் இருந்து ஏக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி திமுக. நாங்க 200 சீட்டு ஜெயிச்சிருவோம்னா அது ஆணவ பேச்சு. கிளையே கிடையாது உனக்கு. இன்னும் எந்த ஊர்ல நீ கிளையை வச்சுக்கிற? அங்கங்க ரசிகர் மன்றம் வச்சிருந்து ஒரு மாநாடு நடத்திட்டு கிளையே இல்லாத இவர் முதலமைச்சர் ஆயிடும்னு சொல்லலாம். அது ஆணவம் கிடையாது. என்னங்க இது நியாயம்? இப்ப அந்த கட்சிக்கு இப்ப மீம்ஸ் வேறலாம் வந்துங்குது. கட்சிக்கு டிவிகேன்னு பேர் வச்சாரு. அந்த டிவிகேவுக்கு இப்ப வேற மாதிரி விளம்பரம் சொல்றாங்க. அந்த டிவிக்கு ஒரு விளம்பரம் பேர் சொல்றாங்க. என்ன பேர் அது? என்னப்பா? திரிஷா. விக்கு விஜய், கேவுக்கு இதான் கீர்த்தி சுரேஷா. நான் சொல்லலைங்க, எதிரில் இருக்கிறவங்க சொல்றாங்க. கட்சி பேரு டிவிக்கு, அவர் வச்ச பேர் வேற. இப்ப மீம்ஸ் வேற போய்ங்குது. நான் என்ன சொல்றேன், நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு தலைவராக உன் கொள்கையை பேசு. ஆனால் திமுக அழிப்பது மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோள் என்று உருவாகுமாயானால், நீ பேசுவேயானால், நாங்க இல்ல, எங்க அண்ணன் இல்ல, அண்ணன் லியோன் இல்ல, இந்த கூட்டத்தில் கடை கோடியில உட்கார்ந்து இருக்கிற திமுக தொண்டன் பேசுகிற பேச்சுக்கு கூட உன்னால் பதில் சொல்வதற்கு முடியாது. சரி, கட்சி ஆரம்பிச்சுட்ட, வெள்ளம் வந்தது, நாங்க போய் நின்னா போட்டோவுக்கு போஸ்ட் எடுத்து போடுறோம்னு சொல்றேன். எங்க துணை முதலமைச்சர் போறாரு, எங்க தலைவர் போறாரு, எங்க முதலமைச்சர் போறாரு, எங்க அமைச்சர் போறாரு. மழை வர்றதுக்கு காலையில மழை வரும்னு அறிவிச்சிட்டா நாங்க எழுந்ததுக்கு முன்னாடி போன் பண்ணுவார் எங்க அமைச்சர். என்னாச்சு வரதராஜபுரம், என்னாச்சு போய் பார்த்தியான்னு கேட்பாரு. நாங்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக பழகி கொண்டிருப்பவர்கள், மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், முத்தமிழர் கலைஞரின் உடன்பிறப்பு, தளபதியின் சிப்பாய்கள், இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள். நீ கட்சி ஆரம்பிச்சு, மழை வெள்ளம் வந்துச்சு, பக்கத்துல தானே கடலூர் இருக்குது. எவ்வளவு தொலைவு? 2 மணி நேரம் கார்ல போனான். போய் கொடுத்தாரா நிவாரணம்? எங்க கொடுத்தாரு? எங்கப்பா கொடுத்தாரு? பனையூர்ல கூப்பிட்டு கொடுக்குறாரு. மழை பெஞ்சது கடலூர்ல, அது ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இருக்குது. பனையூர்ல வர வச்சு கொடுக்குறாரு. ஆமா, ஓ அப்படியா? அது கூட கடலூர் ஆளுக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இருந்த ஆளுக்கு கொடுத்து அவர் போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டார். சரிங்க, ரைட்டு, உன்னால போக முடியாது, போனா கூட்டம் வந்துடும், நீ மிகப்பெரிய நடிகர், அதனால கூட்டம் வந்துடும், தப்பு இல்லை, நாங்க விட்டுறோம். சார் கோவாவுக்கு எதுக்கு சார் போனீங்க? எதுக்குப்பா போனாரு? யார்ப்பா? யார் கல்யாணம்? கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போறாருங்க. அது கூட தனி பிளைட் தானே. வேற அண்ணன் கேட்கிறாரு, யாரு கூட போனாருன்னு கேட்கிறாரு. யாரு கூட போனாரு? யாரு கூட? த்ரிஷா கூட போய். ஏங்க அவர் பழைய ஜோடிங்க, அவர் கூட போய்க்கிறாரு. அதுல என்னங்க நியாயம்? நாங்க என்ன சொல்றோம், நீ கட்சி ஆரம்பிச்சுட்ட, நீ ஒரு திரைப்பட நடிகரா இருந்தா உன்னை பத்தி நாங்க பேச போக வேண்டிய வேலையே கிடையாது. ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவர்னு சொல்லிட்ட பிறகு ஒரு கடலூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உன்னால் நேரே செல்ல முடியவில்லை, இங்கிருந்து கோவாவுக்கு தனி விமானத்துல ஒரு நடிகையின் துணையோடு செல்ல முடிகிறது என்றால் நாங்க கேட்போமா? கேட்க மாட்டோமா? யாருக்கு பிறந்தநாள் விழா, எதற்காக பிறந்தநாள் விழா என்பதை எல்லாம் இங்கே மிகச்சிறப்பாக நம்முடைய நகர கழகத்துடைய செயலாளரும் தம்பி கோகுல் அவர்களும் இங்கே பட்டியலிட்டு எடுத்து சொன்னார்கள். எதிர்காலத்திலே தந்தை பெரியாருடைய கனவினை, பேரறிஞர் அண்ணாவுடைய லட்சியத்தினை, முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய வரலாறுகளை எல்லாம் கொண்ட இந்த திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தத்தை இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்க தமிழகத்திலே உயர்த்தி பிடிக்க, கருப்பு சிகப்பு பிடியை இன்னும் உயர்த்தி பிடிக்க, ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான தலைவர் தான் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்தநாள் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய சிறப்புகளை, அவர் ஆட்சி பொறுப்பேற்று அவர் ஆற்றி இருக்கின்ற செயல்பாடுகளை எல்லாம் இங்கே அருமைச்சவர் பட்டூர் ஜவஹர்லால் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். தான் பொறுப்பேற்ற பிறகு இந்த விளையாட்டுத்துறை எந்த அளவிற்கு ஒரு முன்மாதிரியாக இந்த தமிழகத்தை இந்தியாவிலே ஒரு முன்மாதிரி மாநிலமாக கொண்டு வந்திருக்கிறார் என்ற அந்த சிறப்புகளை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். ஆக கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று
அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆட்சி வருவதற்கு முன்னதாகவே மிகச் சிறப்பான பணிகளை இன்றைக்கு இந்த இயக்கத்தில் ஆற்றியிருக்கிறார் என்பதை ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அன்றைக்கு மத்தியில் ஒன்றியத்திலே இதே பிஜேபி அரசாங்கம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. அப்போ சொன்னாங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்றார்கள். நம்முடைய இளைஞரணி செயலாளர் அன்றைக்கு ஒரே ஒரு செங்கல்ல தான் எடுத்துன்னு போனார். ஊரா எல்லாம் டிவிலாம் பார்த்தோம்ல, ஒரே ஒரு செங்கல் தான் எடுத்து போனார். அந்த செங்கல்ல கொண்டே ஊரா போய் பிரச்சாரம் செய்து மோடி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை, தோல்வியை தமிழகத்திலே உருவாக்கி தந்தவர் தான் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய செயலை நம்முடைய இயக்கத்தின் சார்பாக செய்து இந்த அரசுக்கு, குறிப்பாக இந்த பிஜேபி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பினை, கண்டனத்தினை, ஒரு 40 தொகுதியிலே 39 தொகுதி தான் வெற்றி பெற்றாங்க. நம்ம வெற்றி பெற்ற ஒரு தொகுதி தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்த ஆண்டு இந்த 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஒரு தொகுதி கூட கிடைக்காமல் 40க்கு 40 வெற்றி பெற்றோம் என்றால் இன்றைக்கு அதிலே நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் அவருடைய பிரச்சாரம், நம்முடைய முதல்வர் அவருடைய பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய வெற்றி நாம் பெற்றிருக்கிறோம். ஆக ஆட்சி பொறுப்பில் இல்லை என்றாலும் இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற தலைவர் தான் நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப சமீபமாக அவரை பற்றி மிகப்பெரிய பேச்சு இந்தியா முழுமைக்கும் பரவி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வார்த்தை தான் சொன்னார், சனாதானம் என்ற அந்த கிருமியை அழித்தாக வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவு பேர் பார்த்தீங்க செய்திகள்லாம்? சனாதானம் என்ற கிருமியை அழிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு மிகப்பெரிய எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சுட்டான். ஒவ்வொரு சாமியாராக கிளம்பிட்டான். நான் உன் தலையை சீவுன்றான், ஒருத்தவனை வெட்டிடுவோன்றான், கோர்ட்டா போய் கேஸ் போடுறானுங்க. அவர் சொன்னார், நீ எத்தனை வழக்கு ஒன்றாலும் போடு, என்ன மிரட்டல் ஒன்றாலும் போடு, நான் ஆனால் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற மாட்டேன். நான் கலைஞருடைய பேரன், தளபதியுடைய மகன், சொன்ன சொல் சொன்னதுதான், சனாதானம் என்ற கிருமி அழித்தே தீர்வேன் சொன்னார். சொன்னாரா இல்லையா? இன்றைக்கு சனாதானம் என்றால் என்ன நிறைய பேருக்கு தெரியல. சனாதானம்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ நம்ம இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறோம்னு நினைச்சுக்கிறாங்க. நாங்கள் இந்து மதத்திற்கு எதிரே அல்ல. அந்த மதச்சார்பினை பின்பற்றுகின்ற அந்த பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கத்திற்கு நாங்கள் எதிரியாக இருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்றம் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயில் கட்டப்பட்டது. நாமெல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி. நாடாளுமன்றம் என்று அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்தியாவில் இருக்கிற சுமார் 130 கோடி மக்கள் தொகை தாண்டிய நம்முடைய நாட்டிற்கு முதல் குடிமக்கள் யார் என்று பார்த்தால் நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் தான் குடியரசுத் தலைவர். நியாயமாக யாரை கூப்பிட்டு நியாயமாக யாரை கூப்பிட்டு இருக்க வேண்டும்? அந்த நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் அழைத்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசாங்கம், அவர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர், கைம்பெண், கணவனை இழந்தவர் என்ற காரணத்திற்காக அவரை அழைக்காமல் ஒரு நாடாளுமன்ற திறப்பு விழா நடைபெற்றதே. இதுதான் சனாதானம். இந்த சனாதானத்தை எதிர்க்கின்ற ஒரு தலைவராகத்தான் இன்றைக்கு நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாகி இருக்கிறார். இதை தாங்கல அவங்களுக்கு, இது பொறுக்கல. இது பொறுக்காம தான் எகிரி குதிக்கிறான். எங்க எகிரி குதிச்சாலும் 8 முறை வந்தார் மோடி. 2024 தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற்றது. 8 முறை வந்தார். நமக்கு 8 முறை வந்தாலும் எங்க குட்டிக்காரன் ஆட்சியாலும் ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அண்ணாமலை அவன் ஒரு 3 மாசமா 6 மாசமா போயிருந்தான், லண்டனுக்கு போயிருந்தான். இப்போ 2 நாள் முன்னாடி வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னான், சார் குறித்து வச்சுக்கங்க சார் எழுதி வச்சுக்கங்க சார். நான் மேடைக்காக பேசல, இருக்கிறது அவன் பேசணும் பேச்சு தான் பேசுகிறேன். இங்கே இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. குறித்து வச்சுங்க சார் எழுதி வச்சுங்க சார். தென் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி கூட திராவிட கட்சிகள் இந்த கூட்டணி பெறாது சார்னா. இப்போ மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, இவன் லூசு பல்துன்னு முடிவு பண்ணிட்டான். இவன் லூசு மாதிரியே பேசிக்கிட்டு திரிகிறான்ற மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. என்னாச்சு? 40க்கு 40 வெற்றி பெற்றோமா? இப்போ 2 நாள் நேற்று முந்தா நாள்லாம் பாருங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த 2024 எழுதி வச்சுங்க சார், குறித்து வச்சுங்க சார், ஒரு தொகுதி கூட வராது சார்னு மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறான். இது ஒரு பக்கம் ஒரு காமெடி பீஸாக அவன் போய்ங்கிறான். இன்றைக்கு எனக்கு முன்னாடி பேசினாங்க பாருங்க ஒரு நடிகரை பற்றி. அவர் கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ தான் ஒரு மாநாடு போட்டார். அவர் அழகாக தான் நடிச்சுக்கின்னு இருந்தார், துட்டு சம்பாதிச்சுன்னு இருந்தார். அவருக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்தது, அவர் ஒரு தலைவர் ஆகணும்னு முடிவு பண்ணி மாநாடு போட்டார். மொத்த மீடியாக்காரனும் போய் எடுத்து அவர் ஏதோ மிகப்பெரிய தலைவர், ஒரு புரட்சியாளர் இந்த நாட்டுக்கு தோன்றிட்டார் மாதிரி
அவர் ஒரு உருவகப்படுத்தி எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாயையை, ஒரு பிரம்மையை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே, ஊடகங்களிலே. இன்றைக்கு அவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்றது இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வந்துடும். நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாரும் உரிமை இருக்குது. யார் ஒன்றாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஒரு கட்சியை வச்சுக்கலாம், நீ தேர்தலில் போட்டியிடலாம், அது எல்லாருக்கும் இருக்கிற உரிமை. ஆனால் கட்சி ஆரம்பித்து உன்னுடைய கொள்கையை சொல்ல வேண்டும். நான் இந்த கொள்கைக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறேன், எனக்கு பின்னால் வாருங்கள், எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டால் ஒரு நியாயமான அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போதே திமுகவை எதிர்க்கிறது தான் இவருக்கு முதல் குறிக்கோள்னு ஆரம்பிச்சிட்டார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று தான் முதல் குறிக்கோள் என்று ஆரம்பித்து விட்டார். திமுக எவ்வளோ பேரை பார்த்துச்சு. 1949ஆம் ஆண்டு கொட்டுமழையிலே ராபின்சன் பூங்காவிலே உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு அழித்து விடுவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் கல்லறை கட்டி வைத்திருக்கிற இயக்கம் தான் திமுக என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண கட்சி கிடையாது. இந்த கட்சி சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். இது கட்சியே கிடையாது, இது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் திமுக என்பது. ஆக அந்த வழியில் வந்த ஒரு இயக்கத்தை இவர் சாதாரணமாக அழிச்சிருவன்றார். அதோடு மட்டுமல்ல, ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். இப்போ சமீபத்தில் 200 சீட்டு ஜெயிச்சிருவோன்ட்டு நம்ம தலைவர் சொன்னாராம். அது ஆணவ பேச்சான். எது ஆணவ பேச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு கிளைக்கழகம் வைத்து இயக்கம் தொடர்ந்து அடிமட்டத்தில் இருந்து இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி திமுக. நாங்க 200 சீட்டு ஜெயிச்சிருவோம்னா அது ஆணவ பேச்சு. கிளையே கிடையாது உனக்கு. இன்னும் எந்த ஊர்ல நீ கிளையை வச்சுக்கிற? அங்கங்க ரசிகர் மன்றம் வச்சிருந்து ஒரு மாநாடு நடத்திட்டு கிளையே இல்லாத இவர் முதலமைச்சர் ஆயிடும்னு சொல்லலாம். அது ஆணவம் கிடையாது. என்னங்க இது நியாயம்? அவர் தலைவர் ஆயிட்டாரு, சரி நியாயம். இப்ப அந்த கட்சிக்கு இப்ப மீம்ஸ் வேறெல்லாம் வந்துங்குது. கட்சிக்கு டிவிகேன்னு பேர் வச்சாரு. அந்த டிவிகேவுக்கு இப்ப வேற மாதிரி விளம்பரம் சொல்றாங்க. அந்த டிவிக்கு ஒரு விளம்பரம் பேர் சொல்றாங்க. என்ன பேர் அது? என்னப்பா? திரிஷா. விக்கு விஜய், கேவுக்கு இதுதான் கீர்த்தி சுரேஷா. நான் சொல்லலைங்க, எதில் இருக்கிறவங்க சொல்றாங்க. கட்சி பேர் டிவிக்கு, அவர் வச்ச பேர் வேற. இப்ப மீம்ஸ் வேற போய்ங்குது. நான் என்ன சொல்றேன், நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு தலைவராக உன் கொள்கையை பேசு. ஆனால் திமுக அழிப்பது மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோள் என்று உருவாகுமா? ஆனால் நீ பேசுவேயானால், நாங்க இல்லை, எங்க அண்ணன் இல்லை, அண்ணன் லியோன் இல்லை, இந்த கூட்டத்தில் கடை கோடியில் உட்கார்ந்து இருக்கிற திமுக தொண்டன் பேசுகிற பேச்சுக்கு கூட உன்னால் பதில் சொல்வதற்கு முடியாது. இது சாதாரண கட்சி கிடையாது. பல இயக்க தோழர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உருவாக்கிய இயக்கம். இதை போய் நீ எப்படி அழிச்சிட முடியும்? சரி, கட்சி ஆரம்பிச்சுட்ட, வெள்ளம் வந்தது, நாங்கள் போய் நின்னா ஃபோட்டோவுக்கு போஸ்ட் எடுத்து போடுறோன்னு சொல்கிறேன். எங்கள் துணை முதலமைச்சர் போகிறாரு, எங்கள் தலைவர் போகிறாரு, எங்கள் முதலமைச்சர் போகிறாரு, எங்கள் அமைச்சர் போகிறாரு. மழை வர்றதுக்கு காலையில் மழை வரும்னு அறிவிச்சிட்டா நாங்கள் எழுந்ததுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவார் எங்கள் அமைச்சர். என்னாச்சு வரதராஜபுரம், என்னாச்சு போய் பார்த்தியான்னு கேட்பார். நாங்களெல்லாம் மக்களோடு மக்களாக பழகி கொண்டிருப்பவர்கள், மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், முத்தமிழர் கலைஞரின் உடன்பிறப்பு, தளபதியின் சிப்பாய்கள், இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள். நீ கட்சி ஆரம்பிச்சு, மழை வெள்ளம் வந்துச்சு, பக்கத்தில் தானே கடலூர் இருக்குது. எவ்வளோ தொலைவு? 2 மணி நேரம் காரில் போனான். போய் கொடுத்தாரா நிவாரணம்? எங்கே கொடுத்தாரு? எங்கப்பா கொடுத்தாரு? பனையூரில் கூப்பிட்டு கொடுக்குறாரு. மழை பெஞ்சது கடலூரில், அது ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இருக்குது. பனையூரில் வர வச்சு கொடுக்குறாரு. ஆமாம். ஓ அப்படியா? அது கூட கடலூர் ஆளுக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இருந்த ஆளுக்கு கொடுத்து அவர் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டார். சரிங்க, ரைட்டு, உன்னால் போக முடியாது, போனால் கூட்டம் வந்துடும், நீ மிகப்பெரிய நடிகர், அதனால கூட்டம் வந்துடும், தப்பு இல்லை, நாங்கள் விட்டுடுறோம். சார் கோவாவுக்கு எதுக்கு சார் போனீங்க? எதுக்குப்பா போனார்? யார்ப்பா? யார் கல்யாணம்? கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறாருங்க. அது கூட தனி ஃப்ளைட்டில். தனி ஃப்ளைட் தானே? வேறு அண்ணன் கேட்குறாரு பாரு, யாரு கூட போனாருன்னு கேட்குறாரு. யாரு கூடப்பா போனார்? யாரு கூட? த்ரிஷா கூட போய். ஏங்க அவர் பழைய ஜோடிங்க, அவர் கூட போய்க்கிறார். அதில் என்னங்க நியாயம்? நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ கட்சி ஆரம்பிச்சுட்ட, நீ ஒரு திரைப்பட நடிகராக இருந்தால் உன்னை பற்றி நாங்கள் பேச போக வேண்டிய வேலையே கிடையாது. ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தலைவர்னு சொல்லிட்ட பிறகு ஒரு கடலூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உன்னால் நேரே செல்ல முடியவில்லை, இங்கேருந்து கோவாவுக்கு தனி விமானத்தில் ஒரு நடிகையின் துணையோடு செல்ல முடிகிறது என்றால் நாங்கள் கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போமா கேட்க மாட்டோமா? அதைத்தான் கேட்கிறோம்.
நீ மக்களுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பித்திருக்கிறாய் என்றால் இந்த மக்களிடத்தில் வந்து உன்னால் நிற்க முடியவில்லை என்பதை தான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர வேற இல்லை. ஆக நீ கட்சி ஆரம்பிங்க சொன்னார் பாருங்க, நம்ம ஜபர்லா சொன்னார் பாருங்க, மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொகுதியும் ஜெயிப்போனாரு. சார் நம்ம மாவட்டத்தில் அண்ணன் பார்த்துக்க போறாரு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நீ ஒரு பூத்துலையாவது நீ டெபாசிட் வாங்கிட்டு பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருக்கிற ஒரு பூத்துலையாவது. சாதாரணமாக வச்சிடல நாங்கள் கட்சியை, சாதாரணமாக வச்சிடல. இங்கே பாரு 500 பேர் வருவான் இளைஞரணி பனியன் போட்ட ஆள் பாரு. எங்கள் கொடி இன்னைக்கே ரெடி ஆகிட்டான். இன்னொரு 50 வருஷத்துக்கு இந்த கட்சியை தொட்டு கூட பார்க்க முடியாது. இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு எங்களுக்கு பின்னால் இந்த இயக்கத்தினுடைய கருப்பு சிகப்பு கொடியை உயர்த்தி பிடிக்க இங்க 500 பேர் இருக்கிறான். நீ என்ன பண்ற? இந்த கட்சி அழிச்சிருவியா? இந்த கட்சி உன்னால அழிக்க முடியுமா? அதாவது எல்லாம் பகல் கனவு காணாதீங்க, தயவு செய்து பகல் கனவு காணாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கை கோட்பாடுகளோடு உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் என்பது 100 ஆண்டுகளின் தொடர்ச்சியான இயக்கம். இந்த இயக்கத்தை அழிக்க எந்த கொம்பனும் பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்க முடியாது என்பதை மனதில் ஏந்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைய செய்திகள் நம்முடைய அண்ணனெல்லாம் பேச இருக்கிறார்கள். நான் வருகை தந்திருக்கின்ற அந்த இளைஞரணி தம்பிமார்களையும் நம்முடைய மகளிரணி சகோதரிகளின் அன்போடு கேட்டுக்கொள்வது, இந்த 2026 தேர்தலில் எதிரி நம்மளை பார்த்து பயப்படணும். எதிரி நம்மை பார்த்து பயப்பட வேண்டும். குறிப்பாக மாங்காடு நகரத்தை பொறுத்தவரை இது என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. இந்த கோட்டையிலே கருப்பு சிகப்பு கொடியை தவிர வேறு எந்த கொடியும் பறக்க முடியாது, பறக்கவும் விடமாட்டோம். இது என்றைக்கும் உதயசூரியனுடைய லட்சியத்தை ஏந்திய இந்த நகராட்சி. ஆக இங்கே நாம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளர் 2026 வெற்றி பெற செய்ய வேண்டும். நேற்றைய தினம் தலைமை செயற்குழுவிலே நம்முடைய கழக தலைவர் திராவிட மாடல் முதல்வர் சொல்லி இருக்கிறார், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.